கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம யாத்திராகமம் 12வது அதிகாரம் பார்த்துட்டு இருந்தால கொஞ்சம் பாக்கிட்டு இருந்தேன். 12வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, கர்த்தர் வந்து இப்போ என்ன செய்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை மோசே மூலமாக எகிப்துலேருந்து என்ன செஞ்சார், புறப்பட பண்ணிட்டார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில் பார்வோன் ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அதனால் அவர்கள் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் முறையிட்டதுனால கர்த்தர் ஆரோனும் மோசையை அனுப்பி அவர்கள் அங்கேருந்து கடத்தி கொண்டுட்டு வராரு. அப்போ கர்த்தர் வந்து கொண்டு வரும்போது கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், ஜனங்களை போக விடணும் அப்படின்னு சொல்லும்போது பார்வோன் இதயம் கடினப்பட்டுச்சு. காரணம், நாளை பின்ன உண்ட பிள்ளைகள் என்னென்று கேட்கும்போது எகிப்தில் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பிள்ளைகளை அறிஞ்சு கொள்றதுக்காக கர்த்தர் பார்வோன் இதயத்தை கடினப்படுத்தினார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படியாக 10 வாதைகள் நடந்த உடனே இப்போ பார்வோன் நினைச்சிட்டான், ஜனங்களே அனுப்பிவிட்டுட்டான். அனுப்பிவிடும்போது கர்த்தர் சொன்னார், எல்லாரும் அனுப்பிவிடும்போது பொண்ணு அவரவர் யார் யார் வீட்டில் தங்கியிருந்து வேலை செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் வெள்ளி உடைமை பொண்ணு உடைமை எல்லாம் கேட்டு வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதேபடி வெள்ளி உடைமை பொண்ணு உடைமை எல்லாம் கேட்டு வாங்கி கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். எல்லா வீட்டிலையும் தலைப்பிள்ளைகள் தலையீட்டுகள் எல்லாம் ஆடு மாடு எல்லா மனிதர்கள் முதற்கொண்டு எல்லாம் தலையீட்டுகள் எல்லாம் இறந்த உடனே எல்லா வீட்டிலையும் கூக்குரல் அழுகை சத்தம் கேட்ட உடனே இப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஜனங்கள்லாம் என்ன பார்வோனை பார்த்து, இன்னும் அவங்கள வச்சுட்டு இருக்கீங்க, அவங்கள அனுப்பி விட்டுருங்க, அவங்க இருக்கிறனால தான் நமக்கு ஆபத்து நடக்கு அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் பார்வையில் திட்டினதுனால இப்போ பார்வோன் நினைச்சிட்டாரு, ஜனங்களை அனுப்பி விட்டுட்டாரு. அனுப்பிவிடும்போது கர்த்தர் சொன்னபடி என்ன செஞ்சார், அவர் தங்கியிருந்த வீடுகளை வெளியுடைமை பொண்ணு உடைமை எல்லாம் மக்கள் கேட்டு வாங்கி கொண்டு கானான் தேசம் எகிப்தை விட்டு கடந்து வந்தாங்க. வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, புளிப்பில்லாத அப்பத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க மாவு பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சுட்டு திங்கிறதுக்கு நேரம் இல்லை. அவங்க விரட்டி விட்ட உடனே அந்த புளிப்பில்லாத அப்பத்தை என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாரும் எடுத்து துணியெல்லாம் கட்டிக்கிட்டு கொண்டுட்டு வந்தாங்க. வரும்போது அவங்க மொத்தம் அது 6 லட்சம் புருஷர்கள் வந்தாங்க. அது மாத்திரமில்ல அவங்களோட கூட பலவிதமான ஜாதி மக்களும் என்ன செஞ்சாங்க, அவங்களோடு வந்தாங்க. புருஷர்கள் மாத்திரம்தான் 6000 பேருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மற்றபடி ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் மற்ற பலத்த ஜாதிகள் ஜனங்கள் எல்லாரோட அழைத்து அவங்க வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, வழிக்கு வந்து அவங்க ஆகாரம் செஞ்சு வைக்கலை. அதனால் அவங்க என்ன செஞ்சுறாங்க, அந்த புளிப்பில்லாத அப்பத்தை கொண்டு வந்தது அவர்களுக்கு அந்த வழியில் என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த ஆகாரத்தை அந்த புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் செய்யாமல் கொண்டு வந்தாலும் அது வந்து புளிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஏன்னா அவங்க வந்து துரத்தி விட்டதுனால அவங்களால செய்ய முடியல. அதனால் இப்போ செஞ்ச மாவை கொண்டு வந்து வழியில் அதை என்ன செஞ்சாங்க, அவங்க அப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கர்த்தர் சிலப்பணத்திட்ட சொல்லியிருந்தாரு, எகிப்தில் என்ன செஞ்சார், மொத்தம் 430 வருஷம் சந்ததியார் இருப்பாங்கன்னு சொல்லி அதுக்கிட்டவே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, முன்னாலே யாக்கோபோட பேசிட்டார். அதே போலயே கர்த்தர் என்ன செஞ்சார், இப்போ 430 வருஷங்கள் கரெக்டாக என்ன செஞ்சாங்க, எகிப்தில் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து பஞ்சத்தினால வாடும்போது தான் அங்கே வந்தாங்க. இப்போ 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை யாக்கோபுடைய பிள்ளைகள் மொத்தம் 70 பேர் போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த 70 பேரோட ஜனத்தொகை தான் இப்போ பெரிய 6 லட்சம் புருஷர்கள் வந்திருக்கிறாங்க, ஸ்திரீகள் பிள்ளைகளை தவிர. இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் கர்த்தர் சொன்னபடி அந்த 430ஆம் வருஷம் முடிந்த அன்றைக்கே கர்த்தருடைய சேனையெல்லாம் என்ன செஞ்சுட்டு எகிப்து தேசத்துலேருந்து அவங்களை புறப்பட்டு என்ன செய்கிறாங்க, கானானுக்கு அவர்கள் சொந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, கர்த்தர் சொன்னபடி கானானுக்கு என்ன செய்கிறாங்க, வராங்க. அப்போ வரும்போது அப்போ கர்த்தர் சொல்லியிருந்தார், இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ராத்திரியாக நீங்கள் அதை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அன்றைய தினம் தான் அங்கே எல்லா வீட்லையும் குழந்தைகள் எல்லாம் செத்து கிடக்குது எகிப்தில். ஆனால் கோசே நாட்டில் ராமசேஸ் என்ற இடத்துல இஸ்ரேல் புத்திரருக்கு எந்த வாதையும் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, இப்போ இது வந்து முக்கியமான ராத்திரி, அதனால் நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் இது வந்து என்ன செய்யணும், பஸ்கா ஆசரிக்கணும் சொல்லிட்டு சொல்கிறார். அந்த பஸ்கா ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இது, அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, பஸ்கா ஆசரிங்க அப்படிங்கிறாரு. அப்போ பஸ்கா ஆசரிக்கிறது நியமம் எப்படின்னா, அந்நிய புத்திரன் ஒருவனும் உங்களோட நினைச்சக்கூடாது, வந்து அந்த பஸ்காவை நினைச்சக்கூடாது, புசிக்கக்கூடாதுங்கிறார். அந்நிய புத்திரர்கள் புசிக்கக்கூடாது, சில ஜனங்கள் மட்டும்தான் அதில் நினைச்சணும் புசிக்கணுங்கிறாரு. அதே சமயத்தில் பணத்தினால் இவங்க என்ன செய்கிறாங்க, அடிமைக்கு ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாங்களா அடிமையா, அவர்களில் என்ன செய்யணும்னா அவங்க வந்து விருத்தசேதனம் பண்ணுனா என்ன செய்யலாம், அந்த பஸ்காவை ஆசரிக்கலாம். விருத்தசேதனம் பண்ணலை அப்படின்னா அடிமையாக பணத்துக்கு அடிமையாக வாங்கியிருந்தாலும் நினைச்சக்கூடாது, புசிக்கக்கூடாதுங்கிறாரு. அதுபோல் அந்நியன் அதேபோல் கூலியால் இவங்கெல்லாம் நினைச்சக்கூடாது, இல்லை புசிக்க வேண்டாங்கிறார். அந்நிய தேசத்தில் சேர்ந்த அந்நியன் கூலியால்லாம் நினைச்சக்கூடாது, பஸ்கா புசிக்க வேண்டாங்கிறாரு.
ஆனால் அந்த பஸ்கா புசிக்கும் போது ஒவ்வொருவனும் என்ன செய்யணும், அவரவர் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன செய்யணுமா புசிக்கணும், வெளியிலேருந்து புசிக்கக்கூடாது. அவரவர் வீட்டுக்குள்ளேருந்து புசிக்கணும். புசிக்கும் போது அந்த மாம்சத்தில் அந்த பஸ்கா புசிக்கும் போது அந்த மாம்சத்தில் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாதான், வீட்டிலேருந்து வெளியில் என்ன செய்யக்கூடாதான், கொண்டு போகக்கூடாதான். கொண்டு போகாப்பட்டிக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன செய்யணும், பஸ்கா ஆசரிக்கணும். அந்த பஸ்கா ஆசரிக்கும் போது அந்த ஆடு மாடு வெட்டி தானே பஸ்கா ஆசரிப்பாங்க. அந்த இது வந்து என்ன செய்யணும்னா அதில் ஒரு எலும்பு கூட என்ன செய்யக்கூடாதான், முறிக்கக்கூடாதான். முறிக்க படிக்கு அந்த ஆட்டை என்ன செய்யணும், அப்படியே அப்படியே சுட்டு என்ன செய்யணும், சாப்பிடணும்னு சொல்கிறாப்புல. அதில் வந்து இப்போ இஸ்ரேல் சபையார் இஸ்ரேல் சபையார் எல்லாரும் என்ன செய்யணும், அதை ஆசரிக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த பஸ்காவை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் புசிக்கணுங்கிறாரு. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் அங்கேருந்து கடத்தி கொண்டு வரனால எல்லாரும் அந்த ராத்திரி அவங்களுக்கு துக்கம், இவங்களுக்கு சந்தோஷம். அதனால அந்த பஸ்காவை என்ன செய்யணும், நீங்கள் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அந்நியன் ஒருத்தரும் புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அடுத்த சமயத்தில் அந்நியன் வந்து பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லி விரும்பினா அவங்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும், விருத்த சேவனம் பண்ணிடணும். விருத்த சேவனம் பண்ணினா அவங்க என்ன செய்வாங்களா, அவங்க சுதேசிய போல இருப்பாங்களாம். அப்போ அதனால் விருத்த சேவனம் இல்லாத ஒருவனும் அதை நினச்சக்கூடாது, புசிக்கக்கூடாது. விருத்த சேவனம் பண்ணினவங்க மட்டும்தான் என்ன செய்யணும், அது பஸ்காவை புசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக சுதேசியாக இருந்தாலும் சரி தான், பரதேசியாக இருந்தாலும் சரி தான், உங்கள் இடத்துல யார் இங்கே தங்கியிருக்காங்களோ தங்கியிருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரே பிரமாணம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே இஸ்ரேல் புத்திரர் நினைச்சுறாங்க எல்லாரும் கர்த்தர் சொன்ன ஆணையின்படி அந்த தினத்தில் நினைச்சுறாங்க விட்டு புறப்படுற அந்த 40 வருஷம் அன்றைய தினத்தை அந்த கிளம்பும்போது அந்த பஸ்காவை கர்த்தர் நினைச்சுறாங்க சொன்னபடி நினைச்சுறாங்க ஆசரிக்கிறாங்க. ஆனால் இப்படியே இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் செஞ்சுருக்காங்க. மோசேக்காரர் கர்த்தர் கட்டளை விட்டபடியே அவங்க செஞ்சுட்டாங்க. அப்போ பஸ்காவை புசிச்சுட்டு இப்போ எல்லாரும் நினைச்சுறாங்க அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரேல் புத்திரர் நினைச்சினாரு அணியாக என்ன செஞ்சார், எகிப்து தேசத்துலேருந்து இப்போ புறப்பட பண்ணிட்டார். அதனால இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்க, அணியாக என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு எகிப்திலிருந்து கானானுக்கு வராங்க. கரெக்டாக 430 வருஷம் முடிந்த அன்றைய தினத்தில் புறப்பட்டாச்சு. இப்போ 13வது அதிகாரம் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மோசே நோக்கி இஸ்ரேல் புத்திரருக்குள்ள மனிதர்களாக இருந்தாலும் சரிதான், மிருகஜீவனங்களாக இருந்தாலும் சரிதான், கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரத்தை அடத்தியும் கர்த்தருக்கு என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்துங்கிறார். அது வந்து என்னுடையது. அதனால என்ன செய்யறாரு, அது மனிதர்களாக இருந்தாலும் சரிதான், ஆடு மாடுகளாக இருந்தாலும் சரிதான், எந்த மிருகங்களாக இருந்தாலும் சரிதான், முதல் ஈற்றியெல்லாம் என்னது கர்த்தருக்காக பரிசுத்தப்படுத்துன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, எகிப்து தேசத்தில் அடிமையாக என்ன இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள அந்த நாள்லேருந்து புறப்பட பண்ணும்போது அங்கே என்ன செஞ்சார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாதையை உருவாக்குனார். அந்த வாதையில் என்ன செய்கிறாங்க, முதல் பேர் அனைவரும் என்ன செஞ்சாங்க, அங்கே செத்து போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். மனிதரோ மிருகங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, முதல் ஈற்றெல்லாம் செத்து போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களை முதல் ஈற்றியெல்லாம் கர்த்தருடையதுன்னு சொல்கிறார். அது மனிதராக இருந்தாலும் சரிதான், மிருகச்சீரர்களாக இருந்தால் தான் கர்த்தருக்கு என்ன செய்யுது, அது பரிசுத்தப்படுத்துங்கிறாரு. இப்போ அப்படி சொன்னபடியே கர்த்தர் என்ன செய்றாரு, அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது வந்து பலத்த கையினாலும் ஓங்கி புயத்தினாலும் அந்த இடத்துல புறப்பட்ட பண்ணினால அவங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக அந்த புளித்தாப்பம் என்ன செய்யணும், புசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். புளித்தாப்பம் புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். புளித்தப்பம் புசிக்கக்கூடாது, புளிப்பில்லாத அப்பதான் என்ன செய்யணும், புசிக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார், வந்து ஆபி மாதத்தில் அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, கிளம்புறாங்க. ஆபி மாதத்தில் கிளம்புனதுனால கர்த்தர் சொல்கிறாரு, அது வந்து நான் உங்களுக்கு கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி உங்கள் பிதாக்களுக்கு நான் என்ன செஞ்சேன், ஆணையிட்டேன். பிதாக்களுக்கு ஆணையிட்டால் அப்போ இவங்களுக்கு இப்போ உள்ள சந்ததிக்கு தெரியாதுல்ல. ஆனால் உங்கள் பிதாக்களுக்கு நான் என்ன செய்தேன், ஆணையிட்டதுமான பாலும் தேனும் ஓடுறதுமான தேசமாகிய பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் கானானியர் இருக்காங்க, ஏத்தியர் இருக்காங்க, எமோரியர் இருக்காங்க, ஏவியர் இருக்காங்க, எபூசியர் இருக்காங்க. இவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கானான் தேசத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல நீங்கள் அங்கே அந்த இடத்துல வரம் பண்ண காலத்தில் கர்த்தர் அடிச்சு அவங்களெல்லாம் விரட்டுருவான்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் என்ன செய்யணும், நீங்கள் இந்த ஆராதனையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஒவ்வொரு வருடமும் ஆபீப் மாதத்தில் கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கானானுக்கு கொண்டு வந்தார். அதனால் அந்த நாளை நினைவு கூர்ந்து ஆபீப் மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யணும், 7 நாள் என்ன செய்யணும், நீங்கள் பண்டிகை கூடணும். பண்டிகை கொண்டாடும் போது புளிப்பில்லா அப்பத்தை என்ன செய்யணும், 7 நாளவும் புசிக்கணும் அப்படிங்கிறார். ஆனால் 7ஆம் நாளில் என்ன செய்யணும், கர்த்தருக்கு பண்டிகை நீங்கள் என்ன செய்யணும், ஆசரிக்கப்படணும் அப்படிங்கிறார். அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பத்தை சாப்பிட்டுட்டு இருக்கணும். அந்த புளிப்புள்ள அப்பத்தை யார் சாப்பிட்டாலும் அங்கே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது.
அதனால் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல எங்கேயும் அவங்க இருக்கிற எல்லைக்குள்ளே நினச்சது புளித்த மாவு யாரிடத்துல நினச்சக்கூடாது, காணப்படக்கூடாதுங்கிறார். புளிப்பில்லாத அப்பத்தை தான் சாப்பிடணும்னு சொல்கிறார். இப்போ அந்நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் புத்திரை நோக்கி நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுதுன்னு சொல்லி உன் புத்திரன் பார்த்து சொல்லணுங்கிறார். அந்த ஒவ்வொரு வருடம் இந்த பண்டிகை ஆவி மாதத்தில் பண்டிகை ஆசரிக்கிறாங்கல்ல, அந்த நாட்களில் அவனுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன செய்யணுமா, இது கர்த்தர் எகிப்து தேசம் வந்து புறப்பட பண்ணது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா, அதை நினைவு கூறுதலாக என்ன செய்யணுமா ஒரு இடத்துல சொல்லணுமா. அடுத்தபடியாக ஏன்னா அப்போ தான் அவங்களும் வருஷந்தோறும் என்ன செய்வாங்க, அந்த சந்ததிக்கு அடுத்தாலும் அடுத்த சந்ததிக்கு தெரியணும்ல, அதனால் அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இடமும் ஆவித் மாதத்தில் என்ன செய்வாங்க, பண்டிகையை 7 நாள் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டு பண்டிகை கொண்டாடுவாங்க. அதனால் அது என்ன செய்வாங்க, உங்கள் புத்திரனுக்கு நீங்கள் நினச்சது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தலாம் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் எல்லாருடைய வாயிலும் இருக்கும்படிக்கு இது உன் கையில் என்னச்சது ஒரு அடையாளமாக என்னச்சணும் இருக்கணுங்கிற நியாயப்பிரமாணம் எல்லாருடைய வாயில இருக்கிறதுக்கு இது என்னச்சது ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. இது வந்து உன்னுடைய கண்களுக்கு நினைப்பூட்டுதலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பலத்த கையினாலும் கர்த்தர் இஸ்ரேல் புத்திரர் நினைச்சிட ஓங்கை போயத்தினாலும் அங்கேருந்து நினைச்சிருந்தாரு அழைத்து கொண்டு வந்தார். அதனால் நீ வருஷந்தோறும் நினைச்சணும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை நீ நினைச்சணும் ஆசிரியத்து வருஷந்தோறும் அந்த ஆவி மாதத்தில் இது நினைச்சணும் கண்டிப்பாக நீ அனுசரித்து வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை நினச்சிடுவேன் கானான் தேசத்தில் அடிச்சுட்டு வர பண்ணி அதை நான் உனக்கு கொடுக்கும்போது கானான் தேசத்தில் வந்து கானான் தேசத்தில் வந்து சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா, கற்பந்தரித்து பிறக்கிற அனைத்தையும் உனக்கு எடுத்துறேன். கற்பந்தரித்து பிறக்கிற அனைத்து அது மனிதர்களாக இருந்தாச்சு தான், மிருகஜீவன்களாக இருந்தாச்சு தான், எல்லா தலையீட்டையும் கர்த்தருக்கு என்ன செய்யணுமா ஒப்பு கொடுக்கணுமா. அவர்களுடைய ஆண்கள்லாம் யாருக்கு, கர்த்தருடைய விகலாம். அந்த கற்பந்து பிறக்கிறது ஆணு முதல் தரத்தில் ஃபஸ்ட்டில் பறக்கிறது ஆணு மனிதராக இருந்தாலும் சரிதான், ஆடு மாடாக இருந்தாலும் சரிதான். முதலாவது பிறக்கிற அந்த ஆணாக பிறந்துச்சுன்னா அது என்ன செய்யுது, கர்த்தருக்கு கர்த்தருடையது. அதனால் என்ன செய்யணும், கழுதை இப்போ கர்த்தருடையதுக்கு நினைச்சு ஒப்பு கொடுக்கணும். ஆனால் கழுதையின் தலையீட்டை மட்டும் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாங்கிறார். கழுதை தலையை கர்த்தர் விரும்பலை. அதனால கழுதை முதல் வீட்டு பறந்துனா அந்த கழுதைக்கு பதிலாக நினச்சிருமா ஒரு ஆட்டுக்குட்டி நினச்சிருமா கொடுக்கணுமா. அந்த கழுதையினுடைய ஆட்டை நினச்சிருமா முறித்து போட்டுறணுமா. அதுபோல் பிள்ளைகளில் முதற் பேரான எல்லாத்தையும் நினச்சிருமா நரஜீவனை பிள்ளைகள் முதலிட்டு நரஜீவன்னா ஆடு மடுவுகளையும் நினச்சணும் நீ முதல் பிற தலையிட்டெல்லாம் நீ நினச்சணும் மீட்டுக்கொள்வாயாக அப்படிங்கிறாரு. அதான் பிற்காலத்தில் உன்னுடைய குமாரன் வந்து இது என்னன்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும், நான் நோக்கி கர்த்தர் எங்களை என்ன செஞ்சார் பலத்து கையினாலும் அடிமைத்தன வீடாகி எகிப்துலேருந்து எங்களை என்ன செஞ்சார் புறப்பட பண்ணி வந்தார். அதனால் புறப்பட பண்ணார். அதனால் என்ன சொன்னோம், இது ஞாபகார்த்தமாக என்ன சொன்னோம், அவர்களுக்கு நீங்களும் சொல்லணுங்கன்னு சொல்லி சொல்லுது தலையிட்டெல்லாம் இப்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. இது உங்கள் புத்திரருக்கு நீங்கள் என்ன செய்யணும் நினைவு போட்டணும் அப்படிங்கிறாரு. அடுத்தபடியாக சொல்கிறாரு, எங்களை பார்வை என்ன செஞ்சால் விடாதபடிக்கு எங்களை என்ன செஞ்சால் கடினப்பட்டு அவருடைய இருதயம் இருந்துச்சு. அதனால் எங்களை என்ன செய்யலை விடாத பட்சத்தில் அங்கே எகிப்து தேசத்தில் பார்வன் அரண்மனையிலேருந்து அடிமை வேலை செய்கிறவங்க வரைக்கும் என்ன செஞ்சாங்க, எல்லோரும் என்ன செஞ்சுறாங்க தலைப்பிலெல்லாம் மறித்து போயிட்டுரு. தலைப்பிள்ளை சங்காரம் உண்டாகி எல்லோரும் மறித்து போயிட்டாங்க. அதனால் கர்த்தர் என்ன செஞ்சார், இது அடையாளமாக. ஆனால் நம்ம இஸ்ரேல் புத்திரோட தலையிட்டில் யாரும் என்ன செய்யலை சாகலை, மனிதரும் மிருகஜீவனும் யாரும் சாகாதபடிக்கு எங்களை பாதுகாத்தார். அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சார், கற்பந்து பிறக்கிற முதல் இதெல்லாம் என்ன செய்யணும் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் நினச்சதேன் கற்பந்து பிறக்க ஆணையில் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகள் முதல் பேர் அனைத்தையும் நினச்சி மீட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் கர்த்தர் எங்களை பலத்த கையினாலே எகிப்திலிருந்து புறப்பட பண்ணதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்கள் நடுவே ஞாபகரியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ சொல்வாயாக அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சாரு மோசேட்ட சொல்கிறாரு. அடுத்தபடியாக பார்வன் நினைச்சான் ஜனங்களை இப்போ என்ன செஞ்சான் போக விட்டுட்டான். போகவிட்ட பிறகு ஜனங்கள் யுத்தத்தை என்ன செய்வாங்க கண்டா கூட மனம் அடைந்து எகிப்துக்கு திரும்பவும் என்ன செய்கிறாங்க ஓடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துலேருந்து புறப்பட பண்ணியிருக்கிறாரு. அவங்க கானான் தேசத்துக்கு வராங்க. வரும்போது பெலிஸ்தர் தேசத்துக்கு வழியாக வரலாம். பெலிஸ்தர் தேசத்து வழியாக வந்தால் சீக்கிரமாக என்ன செஞ்சிடலாம் கடந்து வந்துடலாம். ஆனால் வந்து பார்வோன் என்ன செய்யறான், அவனுடைய இறுதியம் கடினமாகி திரும்பவும் இஸ்ரேல் ஜனங்களை விரட்டி வந்தால் அவன் என்ன செஞ்சிருவான், இது வந்து ஷார்ட்கட் வழியாக இருக்கிறனால அங்கே வந்து அடிச்சிடுவான், அவங்கள மடங்கடிச்சு கொண்டு போயிடுவான். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு,
அது பக்கமாக இருந்தாலும் எகிப்து தேசத்தின் வழியாக எகிப்து வந்து அவங்க வரும்போது பெலிஸ்தர் தேச வழியாக அவங்கள கொண்டு வரல. கொண்டு வராதபடிக்கு அவர்கள் எழுச்சுறாரு, சுற்றி வளைச்சி அடிச்சுறாரு, கொண்டு வர வைக்கிறார். ஏன்னா பக்கத்தில் அது வந்து பக்கத்து நேர் வழிங்கிறனால அவங்க ஈஸியாக நினச்சிடுறாங்க, மடங்கடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அதனால் அவங்க வந்து நினச்சது சமுத்திர வழியை கொண்டு வந்தால் அவங்கள மடங்கடிச்சிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் பெலிஸ்தர் தேசத்துக்கு வராதபடிக்கு சமுத்திர வழியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துட்டாரு, முடிவெடுத்துட்டாரு. அதனால தான் சொல்கிறாரு, சொந்த சமுத்திர வனாந்திர வழியாக ஜனங்களை சுற்றி போக பண்ணாராம். இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசம் வந்து அணி அணியாக நினச்சிறாங்க, புறப்பட்டு போகிறாங்களாம். இப்போ மோசே என்ன செய்கிறார், தன்னோடு கூட இருக்கிற யோசேப்பு எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போகலான்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா யோசேப்பு சொல்கிற ஆதியாகமும் 50வது அதிகாரத்திலும் கடைசி வருஷம் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தான்னா, யோசேப்பு என்ன சொல்ல, நான் மறிக்க போயிடுறேன், அதனால் நான் மறிக்கும் போது என்னுடைய முற்பிதாக்கள் எல்லாம் என்னச்சது கானான் தேசத்தில் தான் என்னுடைய எலும்புகள் எல்லாம் என்னச்சது கானான் தேசத்தில் அவர்கள் அடக்கம் பண்ணியிருக்கு. அதனால் நான் மறித்து போனால் கூட என்ன சொன்னேன், என்னுடைய எலும்பு நீங்கள் பத்திரமா பாதுகாத்து வச்சு நீங்கள் போகும்போது என்னையும் காணான்னு கிடைச்சி எனக்கு கொண்டு போயிடணும், கொண்டு போய் அங்கே கொண்டு என்னுடைய எலும்புகளையும் அடக்கம் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதன்படியாக இப்போ என்ன செய்கிறான்னா, யோசிப்பு என்ன செய்கிறான், அந்த இப்போ மோசே என்ன செய்கிறான், யோசேப்பு வந்து தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லியிருந்தான், நான் மறிக்கும் போது என்னுடைய எலும்புகளை சொல்லபடி நிச்சயமாக அவங்களை என்ன செய்வார், எகிப்துலேருந்து கானானுக்கு அழைத்து கொண்டு போவார். போகும்போது நான் உயிரோடு இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி என்னை அங்கே பத்திரமா எடுத்து வச்சு என்னுடைய எலும்புகளை கொண்டு வந்து நீங்கள் நினச்சி அங்கே கொண்டு அடக்கம் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அதற்கு சில ஜனங்கள் தன்னுடைய சகோதர பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கொண்டு இருப்பாங்க. அதன்படியாக இப்போ அவங்க எழுத்துலேருந்து கடக்கும்போது யோசிப்பு சொன்னபடி என்ன செய்கிறாங்க, இப்போ யார் அங்கே தலைவனாக இருக்கா, மோசேதான் தலைவனாக இருக்கிறான். அதனால் மோசே என்ன செய்கிறான், அந்த யோசிப்பு எலும்புகளெல்லாம் என்ன செய்கிறான், எடுத்துக்கொண்டு போயிட்டு என்ன செய்கிறான், வாரான். தேவன் நிச்சயமாக என்ன செய்வார், உங்களை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லிட்டு மோசே தன்னுடைய எலும்புகளெல்லாம் நினைச்சார் எடுத்துக்கொண்டு தேவர் உங்களை சந்திப்பார், அன்னைக்கு நீங்கள் எலும்புல எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொன்னபடி இப்போ என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மோசனுடைய எலும்பு என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கொண்டு வராங்க. இப்போ வந்து என்ன செய்யறேன்னா, அந்த ராமசேஸ் என்ற இடத்துலேருந்து புறப்பட்டு எகிப்தில் ஹோசேன் என்ற இடத்துல ராமசேஸ் என்ற இடத்துல தான் என்ன செய்கிறாங்க இருந்தாங்க. அங்கேருந்து புறப்பட்டு வந்து நேரம் என்ன செய்கிறாங்க, சிக்கோத்துக்கு என்ன செய்கிறாங்க, பிரயாணப்பட்டு வராங்க. சிக்கோத்துக்கு பிரயாணப்பட்டு வராங்க. இந்த சமயத்தில் வனாந்திர ஓரமாக என்ன செய்கிறாங்க, ஏத்தாமிலே பாலைமறைக்கு இருக்கிறாங்க. சுக்கோத்திலேருந்து புறப்பட்டு வராங்க. வனாந்திர ஓரமாக என்ன செய்கிறாங்க, வனத்தில் ஓரமாக அவங்களை ஏத்தாமலே என்ன செய்கிறாங்க, வந்து பாளையமறைக்கு இருக்கிறாங்க. அப்போ இரவும் பகலும் வழி நடத்தக்கூடாதபடிக்கு இரவும் பகலும் வழி நடத்த கூடபடிக்கு கத்திர பகலில் மேக ஸ்தம்பத்தையும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தையும் செஞ்சார், வழக்குகளை கொண்டு வழி நடத்துகிறாரு. இப்போ பகலில் மேக ஸ்தம்பம் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து நினைச்சது இருந்ததுனால அந்த 2 மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் ஜனங்களை விட்டு விலகி போகலை. கர்த்தர் அவர்களை நினைச்சத பாதுகாப்பாக அழைத்து கொண்டு வரான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 14வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா, இப்போ கர்த்தர் மோசே நோக்கி சொல்றார், நீங்கள் திரும்பி என்ன செய்கிறேன், மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் பேசுவதற்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கில் என்ன செய்யுங்க, ஈரோத் பள்ளத்தாக்கு முன்னாடியில் நீங்கள் என்ன செய்யுங்க, பாளையம் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறார். பாளையம் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இஸ்ரேல் புத்திரர் என்ன செய்கிறாங்க, அப்படியே கர்த்தர் சொன்னபடியே என்ன செய்கிறாங்க, அதுக்கு எதிராக அந்த மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கு நடுவாக பாகால் சோத்து நடுவில் இருக்கிற ஈரோத் என்ற பள்ளத்தாக்கில் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களை ஒரு சமுத்திர கரையில் என்ன செய்கிறாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அப்பொழுது பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி கேட்குறான், அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறாங்க, அதனால் வனாந்திரத்தில் அவர்கள் என்ன செய்து அடைத்து போட்டது என்று சொல்லுவான்னு சொல்கிறார். ஏன்னா இவங்க அப்படி போய் சொல்ல வைக்கிறாங்க. ஈரோத் படத்தை பாருங்கிற பார்வோன் இஸ்ரேல் புத்திரரை குறித்து அவர்களை திகைத்து திரிகிறாங்க, அதனால் வனாந்திரம் அவர்களை நினைச்சது அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அதனால் இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நினைச்சிட அவங்கள சமுத்திர வழியாக நினைச்சிட நடத்தி கொண்டு வரார். அந்த பரிசுத்த தேசத்து வழியாக நடத்தி கொண்டு போகாதபடிக்கு சமுத்திர வழியாக நடத்தி கொண்டு வர்றாரு. அப்போ ஒரே நாள் நினச்சிக்க முடியாது, நடந்தானே வராங்க, கால்நடையாக நடந்து வரனால வர முடியாதுங்கிறனால அவங்க என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்ட இடத்துல தங்கி இருந்து என்ன செய்கிறாங்க, வராங்க. குறிப்பிட்டு தங்கியிருந்து வரும்போது தான் இப்போ என்ன செய்கிறாங்க, சிக்கோத்து என்ற இடத்துலேருந்து தங்கியிருந்தாங்க. சிக்கோத்து இடத்த விட்டு புறப்பட்ட போது கர்த்தர் பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை வழிநடத்தி அவர்கள் என்ன செய்கிறாரு, வழி நடத்தி கொண்டு வராரு. ஆனால் மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமும்
இஸ்ரேல் ஜனங்களை விட்டு விலகி போகலைன்னு சொல்லி பார்க்குறோம். விதமாக ஜனங்கள் என்ன செஞ்சார்? கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து வெற்றிகரமாக இருக்கிறார் கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வர்றாரு. அழைத்து கொண்டு வர்றது இன்னும் அடுத்தபடியாக அவர்களை பாதுகாக்க மேகஸ்தம்பம் அக்கிஸ்தம்பம் இருக்குது. இதே போல் நாமும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது சாசி அப்படின்னா நம்மளை எதிர்த்து நம்மளை போராடி நம்மளை மேற்கலான்னு சொல்லி வந்தாலும் கர்த்தர் நம்ம சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்மளை என்ன செஞ்சுவார்? கிருபையாக என்ன செய்வார்? அவருடைய ரத்த கொட்டைகளை நம்ம மூடி என்ன செய்வார்? பாதுகாப்பார். எப்படி இஸ்ரேல் ஜனங்களை மேகஸ்தம்பம் அக்கினிஸ்தம்பம் மூடி காத்துச்சோ அதுபோல் கர்த்தர் நம்மளே என்ன செய்வார்? மேகஸ்தம்பம் அக்கினிஸ்தம்பமாகிய ரத்த கொட்டைகளும் நினைச்சவர் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வாராங்க. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.